அவங்களை இன்னைக்கு ராத்திரி முழுக்க நாளை காலை வரைக்கும் தூங்காம பாத்துக்கணும். அப்பதான் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். அழாம இரு மீனாட்சி. ஏய் சுந்தர், நீயும் கூட போயிருக்கலாம்ல. நானும் வரேன்தாம்மா சொன்னேன். நான் சிவா தான் வர வேணாம்னு சொல்லிட்டேன். சொல்றது கேளு மீனாட்சி. சரி, என்னாச்சா? சக்தி எப்படி இருக்காளாம்? தெரியலம்மா, போனை கூட வீட்லயே விட்டு போயிட்டான். அவனை எப்படி கான்டாக்ட் பண்றது கூட தெரியலம்மா. என்னாச்சோ, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. ஏண்டா, பாம்பு கடிச்ச உடனே விஷம் தலைக்கேறி இருக்கும். அவளுக்கு வாயெல்லாம் நுர தள்ளி இருக்கு. எப்படி பொழைக்க போறா? அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். பாட்டி, உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? மூடிக்கிறேன். மீனாட்சி அழாத. மீனாட்சி, சக்திக்கு ஒண்ணும் ஆயிருக்காது மீனாட்சி. நீ வேணா பாரு, சக்தி கண்டிப்பா நல்லபடியா திரும்பி வருவா. அழாத மீனாட்சி. ப்ளீஸ் அழாம இரு மீனாட்சி. இங்கதாங்க. எனக்கு அங்க பாருங்க. சக்தி, சக்தி, சக்தி. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? பாத்துருங்க. சக்தி எப்படி இருக்க? ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் சக்தி பாம்பெல்லாம் கையில புடிச்ச? மீனாட்சி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அவளை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க. சிவா, டாக்டர் என்னதான் சொன்னாங்க? அது ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்கம்மா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாடியில இருந்து பாய்சன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சோண்டு உடம்புல இருக்கும் இல்லையா, அதுக்காக மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தூங்காம இருக்கணுமாமா. காலையில 6 மணி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட கண்ணாசரக்கூடாதான். அப்படி தூங்காம இருந்துட்டானா எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. ப்ரோ, 6 மணின்றதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ப்ரோ. நீ எதுக்கும் கவலைப்படாத. சும்மா ஆட்டம் பாட்டுன்னு கொண்டாடிடலாம். நீ சக்தியை விடிய விடிய தூங்காம பாத்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. அண்ணே, இப்படியே பேசிட்டு இருந்தா சக்தி இங்கேயே தூங்கிடுவா. முதல்ல மேல கூட்டிட்டு போலாம். வா சக்தி, வா போலாம். வா. போயிடுவான்னு பார்த்தா வந்து ஆப்பிரிக்காவில இருந்து வந்த பாம்பூன்னா, கருப்பு வகை பாம்பூன்னா, மாம்பான்னா, அந்த பாம்பை பத்தி இன்னும் என்னென்னமோ சொன்னான். கடைசியில நம்ம ஊரு வேலியில சுத்திட்டு இருக்குமே ஓலை பாம்பு, அத கொண்டாந்து ஏமாத்திட்டு போயிட்டானேமா நம்மள. சுபத்ரா, பெரிய பெரிய ஆக்சிடென்ட் இருந்து தப்பிச்சு வந்தவங்களை எல்லாம் பேப்பர்லயும் நியூஸ்லயும் தான் பாத்திருக்கேன். ஆனா அது இன்னைக்குதாம்மா நேர்ல பாக்குறேன். மா, அவ ஜாதகத்துல ஆயில் கெட்டின்னு நினைக்கிறம்மா. இவளை கொல்லணும்னா யாராவது டைனோசர் ரவியை கொண்டு வந்தாதான் முடியுமா? தேவையே இல்லம்மா, நமக்கு இன்னும் வழி இருக்கு. எப்படிமா? அதான் அவ பொழைச்சு வந்துட்டாளே. சக்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே சிவா என்ன சொன்னா? என்ன சொன்னா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, இனிமே அவளுக்கு பிரச்சனையே இல்ல, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் முடிச்சிருந்தா அவ பூர்ணமா குணமாயிடுவான்னு சொன்னா. இதுல எப்படிமா நீ அவளை சாகடிப்ப? அம்மா, அவ இன்னைக்கு ஒரு ராத்திரி முடிச்சிருந்தா போதும்னு சொன்னான்ல, அங்கதான் என்னோட பிளானே. அவ தூங்காம இருந்தா தானே பொழைக்கிறதுக்கு. எங்கம்மா, அதான் அந்த சுந்தர் பையன் விடிய விடிய ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு இருக்கானே, அவன் ஒருத்தன் போதும் அந்த சக்திய தூங்க விடாம பண்றதுக்கு. சிவா பையன் தூங்கினாலும் தூங்குவான், ஆனா நீ பெத்திருக்கியோ ஒண்ணு அந்த சுந்தர் பையன், அவன் தூங்கவே மாட்டான். அவன் என்னதான் ஆட்டம் போட்டாலும் பாட்டு பாடினாலும் அந்த சக்தி கண்டிப்பா தூங்குவா. எப்படிமா? அம்மா, இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. வாங்கலா? எங்க? இல்ல பாட்டி, சக்தி தூங்காம இருக்கணும்ல, அதுக்குதான். அதுக்கு நாங்க அங்க வந்து என்ன பண்ண போறோம்? என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எங்களால முடியாதுடியம்மா, நீ போ. அம்மா, உன்னை கூட்டிட்டு வரலன்னா அண்ணன் திட்டும். அந்த சுந்தர் பையதானே, அவங்கிட்ட சொல்லு நாங்க வர முடியாதுன்னு சொன்னோன்னு போய் சொல்லு போ. பாட்டி, வர சொன்னது சுந்தரன் அல்ல, சிவா அண்ணன். சிவாவா? தாரிணி, நீ போமா, நாங்க வரோம். சரிம்மா.
அட என்னம்மா நீ அங்க போனா அந்த சுந்தர் பைய வேணும்னே நம்மள வெறுப்பேத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். அந்த சக்தியும் இதுதான் சாக்குன்னு நம்மள படாத பாடு படுத்தி எடுத்துருவா. உன்னை ஏதாவது பண்றானோ இல்லையோ என்ன கொன்னு எடுத்துருவா. வேண்டாப்பா வேண்டாம். அம்மா அவசரப்படாதம்மா, நாம அங்க கண்டிப்பா போயே தான் ஆகணும். அப்பதான் அவ சாகிறத நாம கண்ணால பார்த்து சந்தோஷப்பட முடியும். அம்மாடி சாகடிக்கிறேன்னு சொல்றியே தவிர எப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறியே. அம்மா, சொல்றேம்மா, வா வா. ஏம்மா அந்த சக்தியை தூங்க விடாம பண்றேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்திருக்க. அம்மா என்னம்மா நீ, நான் சொல்லும் போதே உனக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா? வயசாயிடுச்சுமா. அப்ப நான் செய்யறதையாவது பேசாம வேடிக்கை பாரு. சரி. அம்மாடி இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து சக்தியை தூங்க வைக்க போற, அப்படித்தானே? கரெக்ட். அம்மாடி ஒரு மாத்திரையில பத்தாது, ஒரு 4 மாத்திரை சேர்த்து போடுமா. ஆஹா. மொத்தமா போட்டா நாம தான் மாட்டிக்குவோம். அவ தூங்குனாலே செத்து போயிடுவா. விடுமா, எப்படியோ போய் தொலைய போறவ தானே. இந்தா. வேண்டாம்மா, இதுவே போதும். இதுவே ஹெவி டோஸ் தான். சரி குடு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இருமா, அவசரப்படாத. நாம கொடுத்தா அந்த சக்தி சந்தேகப்படுவா, குடிக்கவே மாட்டா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. மீனாட்சி, பாட்டி, இந்த பாலை கொண்டு போய் சக்திட்ட கொடுமா. அப்பதான் தூக்கம் வராது, கண் முழிக்க முடியும். ம் சரிங்க பாட்டி. சக்தி, என்ன டயர்டா இருக்கா? இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தூங்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? சரி. கையில இன்னும் பெயின் இருக்கா? பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்ன கும்கி குட்டி தனியா வரீங்க? எல்லாரும் எங்க? அம்மா வருவாங்க. என்னது வருவாங்களா? உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்புனேன்? கையோட கூட்டிட்டு வரதான்னு சொல்லி அனுப்புனேன். கையோட கூட்டிட்டு வரதுக்கு அவங்க என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் அவங்க வருவாங்க. உனக்கு வேணா நீயே போய் கூட்டிட்டு வா போ. அப்படியே குத்துலன்னு பாத்துக்க. டேய் சுந்தர், விட்றா, வருவாங்க. சும்மா இப்ப பாரு என்னையே ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. நீ ரிலாக்ஸ் ஆருமா, அவன் கிடக்கான். வாங்க மீனாட்சி சாமி. சக்தி, இந்த பாலக்குடி. இல்லக்கா வேணக்கா. ஏய் சொன்னா கேளு, பாலக்குடி ப்ளீஸ்க்கா வேணக்கா. பாரு. மீனாட்சி சாமி, இப்ப எதுக்கு சக்தி சாமியை கட்டாயப்படுத்துறீங்க? அது அப்படி கொடுங்க கொடுங்க கொடுங்க. இத நான் குடிச்சுக்கிறேன். இப்ப எதுக்குடா உனக்கு பாலு? எதுக்கு பாலா? அது பாட்டி, பாலை நாம தான் சாப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு விடிய விடிய என்டர்டெயின்மெண்ட் பண்ண போறதே நாம தானே. அதனால இதை நாமளே குடிச்சிருவோம். பாட்டி, உன்கிட்ட இருந்தே முதல்ல ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் ஆக்காட்டு. ஐயோ, என்ன இவன் நமக்கு கொடுக்க பாக்குறான்? பாட்டி சாமி வாயை திறங்க, அப்பதான் பால் ஊத்த முடியும். டேய், எனக்கு வேணாம்டா, போடா. நான் இப்பதான்டா பாலை குடிச்சேன். பாலை குடிச்சிட்டியா? அதுக்குள்ள உனக்கு யார் பால் ஊத்துனா? எனக்கு நானே ஊத்திட்டேன்டா, போடா. பாட்டி சாமி, ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பாலுன்னு ஒண்ணு ஊத்துனா அது உங்க பேரை நான் ஊத்துனதான் இருக்கணும். ஓகேவா? டேய் சுந்தர், பாட்டி தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, விட. இல்லம்மா, நம்ம டயர்ட் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. சரி ஓகே, அப்ப நானே அதை குடிச்சிடுறேன். ஐயோ, அண்ணே. ஏ கும்கி குட்டி, இப்ப எதுக்கு தடுக்கிற? நீ வாயை மூடிட்டு பாலை சக்தி கிட்ட குடுக்கறியா? அதான் சக்தி சாமி வேணான்னு சொல்லிட்டாங்களே. அவ வேண்டான்னு சொன்னா நீயே குடிச்சிருவியா? குடுறாத. யாவா? சாரி சாமி. இங்க பாரு சக்தி, உனக்கு டயர்டா இருக்கும். நீ இந்த பாலை குடி, அப்பதான் தூக்கம் வராது. இல்ல நீ வேண்டாம். நீ அம்மாடி, அவதான் பால் குடுக்கறாள, குடிய. வேண்டாம் பாட்டி. குடிக்காம டென்ஷன் படுத்துறா. ஏய், அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, பாலை வாங்கி குடி. சரிங்க மாமா. எப்படியோ குடிச்சா சரி. பாருடா, நாங்க எல்லாம் இவ்ளோ தூரம் சொல்றோம், எங்க பேச்சு கேக்கல. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னதும் உடனே சக்தி சரின்னு சொல்லிட்டான். பாத்துக்கிறேன். அண்ணன் மறுபடியும் நான் கொடுத்தா வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவா. இந்த பாலை நீயே உன் கையால கொடுத்துரு.
குடி. ஐயோ அண்ணே, ம் நீயே கொடுத்துறன்னு சொன்னது கையில இல்ல, ஊட்டி விட சொன்ன. ஆ? ஏ ஏ தாரிணி, அம்மாலாம் இருக்காங்க, சும்மா இரு. ப்ரோ ம் அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ, நீ ஊட்டி விடு. ஏய் ஏன்டா? ஊட்டி விடுண்ணே. ஏய் எல்லாருமா சேர்ந்து என்னை கார்னர் பண்றீங்களா? சக்திக்கு தான் உடம்பு சரியில்லை, நீயே ஊட்டி விடு ப்ரோ. ஆ, சரி சரி. இந்தா, குடி. ஆ, பார்த்து பொறுமையா குடி. அப்பாடா. குடி குடி. சரி பாலெல்லாம் குடிச்சிட்டாங்க, பாட்டை ஆரம்பிக்கலாமா? ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம்டா. இந்த நேரத்துல பாட்டு டான்ஸ்னு போட்டுட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே சத்திக்கிட்ட பேசிட்டு இருப்போம்டா. என்னது பேசிட்டு இருக்கலாமா? ஆ, ப்ரோ பேசினா ரொம்ப மொக்கையா இருக்கும் ப்ரோ, அதனால. ஏய், சொன்னா கேள்றா, அதெல்லாம் வேணாம்டா. இல்ல ப்ரோ, ஸ்பீக்கர் செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டோம் ப்ரோ, அதனால தான் சொல்றேன். அப்ப கண்டிப்பா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சொன்னா கேள்றா, எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். போடா, உட்காந்து பேசணுமா? மீனாட்சாமி உட்காருங்க, ஏதோ கதை சொல்றானா கேட்போம். ஏமா இவன் அவளை தூங்க விட மாட்டான் போல இருக்கே. என்ன இது? எல்லாம் உம்முன்னு உட்காந்துருக்காங்க. என்ன எல்லாம் அமைதியா இருக்காங்க? ஏய் என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. என்னென்ன பேச சொல்ற? என்ன பேசுறேன்னா ஏதாவது சத்திக்கிட்ட பேசுங்க. ஏமா பாலை குடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு ரியாக்ஷனும் இல்லையே. அவ பாட்டுக்கு உக்காந்துட்டு இருக்கா. மா அது வேலை செய்ய 10 நிமிஷம் ஆகும், அவசரப்படாத, பொறுமையா இரு. சரி சரி. ஏங்க மீனாட்சி, நீங்க உங்க அக்கா தானே? சின்ன வயசுல உங்க அக்கா தங்கச்சிக்குள்ள அடிச்ச லூட்டி இன்சிடென்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சின்ன வயசுல ப்ரோ மீனாட்சாமிய ஏதாச்சும் நீங்க கேட்டீங்கன்னா சமைக்கிற விஷயமா தான் ஏதாவது சொல்லுவாங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சூப்பரா, சொல்லு 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 சொல்லு. தேங்க்யூ ப்ரோ சாமி. என்ன கதை சொல்றது? சமாளிப்போம். ஒரு கிராமத்துல ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். அவனுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். ஆனா அப்பா 2ஆம் தாரமா ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் காலை மிதிச்சிட்டடா. கதையில ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேணா, அதுக்குதான். அந்த பொம்பளை அந்த பையனோட சொத்தெல்லாம் அபகரிக்க அவனை தான் கண்ட்ரோல்லயே வச்சிருக்கா. அந்த பையனுக்கும் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த செத்து போன பொண்ணோட ஆவி அந்த வீட்டையே அப்படியே சுத்தி 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 அப்படி வருதான். அம்மா அவளுக்கு தூக்கம் வருது பாரு. சத்தி தூங்காத சத்தி. இவன் ஒருத்தன் எவ்வளவு நேரம் தூங்காம தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஆனா இதுக்கு நடுவுல அந்த பையனுக்கு 2 முறை பொண்ணுங்க. ஒருத்தி நல்லவ, ஒருத்தி ரொம்ப கெட்டவ. அந்த கெட்டவ என்ன பண்றானா, அந்த நல்ல பொண்ணை தான் மாமனோட சேர விடாம தடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த நல்ல பொண்ணு தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த ஆவை விரும்புது, சரிதானே? கண்டுபிடிச்சிருச்சு. ஆமா, ஏன் கதை எப்படி உனக்கு தெரியும்? நீ மட்டும்தான் சீரியல் பாப்பியா? போன நீ சொல்ல சொல்ல சக்தி தூங்கிடுவா போல இருக்கு. சக்தி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஓகே? சிவான்னு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வேற ஏதாவது பண்ணலான்னு. வேற என்ன பண்ணலாம்?
ஏதாவது கேம் விளையாடலாமா? ரம்மி, செஸ், கேரம் போர்டு. ஆமா, அப்படியே தாய பாஸ், ஆடு புலி ஆட்டம், பல்லாங்குழின்னு அப்படியே வரிசையா சொல்லிட்டே போயிட்டு இருக்கு. யாரா ப்ரோ? அதெல்லாம் போர் அடிக்கும் ப்ரோ. ஏதாச்சும் ஃபன்னா இருக்கணும் ப்ரோ. கண்ணுக்கு பாக்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டா பெஸ்ட் அட்வைஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போயிருவோமே. டேய் இல்லடா, இந்த நேரத்துல போய் எதுக்கு அதெல்லாம் தான் பார்த்தேன். அண்ணே, சுந்தர் என்ன சொல்றது சரிதானே. பேசாம அதையே பண்ணலான்னு. நாமளும் ஆடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. என்னென்ன சொல்ற? சக்தி என்னாச்சு? இல்ல லேசா கிறுகிறுன்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ, சரியா? ம். இப்ப லேசா தாண்டி இருக்கும். அப்புறம் பாரு, மொத்தமா இருண்டுக்கும். அதுக்கப்புறம் நீயே எழுந்திருக்கணும்னாலும் முடியவே முடியாது. அதுக்கப்புறம் ப்ரோ எல்லாமே சாமி, சரியாயிரும். நான் தான் சொன்னேன்ல சாமி, பேசாம ஆட்டம் பாட்டம் தூள் கலப்பலாம் சாமி. அப்பதான் சக்தி சாமி முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் சாமி, ப்ளீஸ் சாமி, ஓகேன்னு சொல்லு சாமி. சரிடா, அப்போ வால்யூம் கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு ஆட்டம் மாட்டம் வச்சுக்கலாமா? என்ன சாமி, எத்தனை தமிழ் படத்துல பாத்துருப்ப? பாம்புலாம் கடிச்சா பாட்டு கிட்டு பாடிதான் அவளை தூங்க விடாம பாத்துக்கணும் சாமி. கும்கி சாமி பாத்துக்கிட்டே இருக்க சொல்ல. டான்ஸ் என்ன வேண்டான்னு சொல்ற? நல்ல ஆட்டம் பாட்டம் இருந்தா தானே சக்தி தூங்காம முழிச்சிட்டு இருப்பா. ஓகே சாமி. டீ தூங்காம இருக்கணும்னா சரி, அதை பண்ணிக்கலாம். சூப்பர் சாமி, ரெடி. என்ன பண்ண போறோம்? ஓகே, ஏதாவது பேசிட்டு அப்பதான் தூக்கம் வரும். சிவாசாமி, ஸ்பீக்கர் செட்டப்லாம் ரெடி. சரி, செட்டப் ரெடி. யாரு பாடுறது? எல்லாரும் தான் ஆடணும். எல்லாரும் தானா? எல்லாரும் தான் ஆடணும். ஏய், என்னால முடியாது போடா. நாகலட்சுமி, இந்த சீன்லாம் போடாத. நீ யாரு, எவ்வளவு பெரிய ஆட்டக்காரின்னு எல்லாம் எனக்கு தெரியும். தாத்தாவே உன் ஆட்டத்தை பார்த்து தான் லவ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாராமே. டேய், இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. எல்லாத்தையுமே தாத்தா ஒரு நாள் கனவுல வந்து என்கிட்ட தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. என் கனவுலயே அவர் வர்றதில்ல. உன் கனவுல எப்படா வந்தாரு? நீ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியா, அதனாலதான் உன் கனவுல வராம என் கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. டேய் சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காடா. எதை பண்ணாலும் சீக்கிரமா பண்ணு. பாரு தூக்கம் வருது சக்திக்கு. சரி, முதல்ல இப்ப யார் ஆடுறது? ப்ரோ பேசாம நீ ஆடிரு. நானா? சான்ஸ் இல்லை, என்னால முடியாது. நீங்கெல்லாம் வேணா ஆடுங்க, நான் சத்திய தூங்காம பத்திரமா பாத்துக்கிறேன். தாரணி, நீ ஆடிருமா. நானும் முதல்ல ஆட மாட்டேன். பாட்டி பேசாம நீ ஆரம்பிச்சுற. டேய், பட 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 பட. இப்ப எதுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? பேசாம சேட்டுக்குளிக்கு போடுங்க. யார் பேர் வருதோ அவங்க வந்து ஆடட்டும். வாரே வா, இந்திய தொலைக்காட்சிகளே முதன் முறையாக புத்தம் புதிய ஐடியா கொடுத்திருக்கா. அமல்படுத்திடுவோம். இது பட்ட பழைய ஐடியாடா. ப்ரோ அதான் ப்ரோ நானும் சொல்றேன். போய் சீட்டோட வரேன். ஐடியா கொடுக்கலாம், ஐடியா. இவன் ஒருத்த ஏய் சக்தி, இன்னைக்கு ராத்திரியோட உன் கதை முடிஞ்சதுடி.